ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான டேஸ்டான பால் கொழுக்கட்டை செய்யலாமா? இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலியில் லலிதா சிஸ்டர் வந்து கேட்டாங்க. அவங்களுக்காக இந்த ரெசிபி. உங்களுக்கு ஏதாவது ரெசிபி வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1.5 கப்பு வந்து பச்சரிசி மாவு, இடியாப்ப மாவு சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமா நெய் சேர்த்துட்டு நல்லா சூடு பொறுக்கிற அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு கொழுக்கட்டை மாவு பக்குவத்துக்கு பிசைஞ்சுக்கிட்டு கொழுக்கட்டைகளாக நான் வந்து பிடிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா தண்ணி கொதிச்ச உடனே நம்ம உருட்டி வச்சிருக்கிற கொழுக்கட்டைகளை வந்து சேர்த்துக்கிட்டேன். கொழுக்கட்டை நல்லா வெந்த உடனே இதில் ஒரே ஒரு உருண்டை மட்டும் எடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி சேர்த்துக்கிட்டேன். கொழுக்கட்டையை நல்லா வெந்த உடனே நீங்கள் வந்து வெல்லம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 கப்பு வெல்லத்தை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக வந்து ஏலக்காத்தூள், ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துட்டு நல்லா திக்கான தேங்காய் பால் வந்து 1 கப்பு சேர்த்து இறக்குனீங்கன்னா அட்டகாசமான சுவையில் பால் கொழுக்கட்டை ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.